இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டில் ஒரு சில நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் ஃபியூச்சர் பற்றின டீட்டெயிலையும் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூபே டைப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விசா டைப் மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரூபே டைப் கிரெடிட் கார்டை நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரெனிவல் ஃபீயும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 0. நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும் சரி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும், அதாவது ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. 0% சார்ஜஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவலில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 10% வரைக்கும் அதில் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மற்ற டைமில் உங்களுக்கு ரிஜெக்டடாக இருந்தாலும் இந்த டைமில் அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஃபெடரல் பேங்க்கில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ரூவல் ரேட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு ஓரளவு நல்ல சிவில் இருந்தாலே வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிங்க் மூலமாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர் இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் யுவர் கார்டு நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி டு மை இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கன்ஃபார்ம் வித் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட நேம் இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து இது மாதிரி டிக் ஆகணும். டிக் ஆயிருச்சுன்னா நம்மளோட பேன் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட சிவில் ஸ்கோரை வந்து செக் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீடைலை இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா, ஓன் ஹவுஸா இல்லை அதர், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணக்கூடாது, உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த அடிஷ்னல் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சேம் அட்ரஸ் தான், அதனால் நான் எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை வந்து சேலரிட் பர்சன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் அதிகபட்சமாக வருதோ அந்த இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டடும் ஆகலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை
அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 55,000 ரூபாய் வந்து அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட், எவ்வளோ கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரெனிவல் ஃபீ கிடையாது, ஃபாரெக்ஸ் ஃபீ வந்து கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா வேற என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் டீடைல். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ரெண்டையுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் KYC வந்து பண்ணணும். வீடியோ KYC இதுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, ஒயிட் பேப்பர், பேனா, அப்புறம் வந்து நல்ல வெளிச்சமான இடம், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இது இருக்கிற மாதிரியான லொக்கேஷனில் இருந்துட்டு நீங்கள் வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்டார்ட் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2.36 மினிட்ஸ் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டைம். அதுக்குள்ளே வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல், அதுக்கப்புறம் வந்துட்டு லைவாகவே நீங்கள் வந்து பேப்பரில் சைன் பண்ணி அதை கேப்சர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ KYCயில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ப்ராசஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்காப்பியா அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண MP நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் இருக்குல்ல, அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க மெயினாக இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.